Glory be to God. எனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு வந்தபோது When I got the call for the ministry, வீட்டின் மேல் எனக்கு ஒரு வெறுப்பு வந்தது. I had a hatred towards my house. அந்த வீட்டின் பக்கத்துல வீடுதான் விசுவாச வீடு. The faith home was next to my house. ராத்திரியில அங்க போய் படுப்பேன். I will go to the faith home in the night. வீட்டிலே வேலையை பார்க்கலாம் விசுவாச வீட்டிலே வேலை செய்வதுதான் எனக்கு ரொம்ப இஷ்டம். More than household works, the faith home work was very interesting to me. நான் ஒரு விவசாயியுடைய மகன். I am the son of a farmer. எனக்கு நிறைய நிலங்கள் மற்ற காரியங்கள் எல்லாம் உண்டு. We had agricultural lands. நிறைய வேலை உண்டு. We had much work to do. அந்த வேலையை பார்க்கலாம் விசுவாச வீட்டிலே வேலை செய்வதுதான் ரொம்ப பிடிக்கும். More than that work, working in the faith home, அங்க I would like ராத்திரி a போய் lot. படுத்து தூங்குவேன். I would sleep there in the nights. சிங்கிள் பாயில் படுப்பேன். In a single mat. தலையணை இல்லாமல் படுப்பேன். Without a pillow. அப்ப எல்லாரும் சொன்னாங்க. Everyone said, எனக்கு ஊழியத்தின் அழைப்பு இருக்கிறது போல. I see that he has a calling for the ministry. ஊழியத்தின் அழைப்பு வரும்போது உன்னில் வித்தியாசங்கள் உண்டாகும். When a calling for the ministry comes, there will be changes. உலகத்தின் மேல் வெறுப்பு உண்டாகும். You will have a hatred towards the world. தாய் மேல் வெறுப்பு. Hatred towards your mother. தகப்பன் மேல் வெறுப்பு. Hatred towards your father. வீட்டின் மேல் வெறுப்பு. Hatred towards your house. உத்தியோகத்தின் மேல் வெறுப்பு. Hatred towards the job. உலகத்தின் மேல் வெறுப்பு. Hatred towards the world. அது நீயாக வெறுக்கிறதல்ல. You are not hating it by yourself. தேவன் உனக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்குகிறார். God is creating that hatred within you. இது தேவனுடைய கிரியை. This is the work of God. தேவன் உன்னை அழைக்கிறார். God is calling you. இந்த அழைப்பை நீ வீணாக்காதே. You must not waste this calling. இவர்களை தடை செய்யலாகாது. Parents must not hinder such people. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். God will bless you. நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு after I came to the ministry, எந்த வீட்டிலே பெரிய ஆசீர்வாதம். my family was greatly blessed. அதுவேற என் அண்ணனுக்கு மேரேஜ் நடவாமலே காணப்பட்டது. மேரேஜ் my brothers were without marriage. நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு after I came to the ministry, அப்புறம் ஒன்று எல்லாருக்கும் மேரேஜ் ஆகுது. all my siblings got married. அது வரைக்கும் ஒரு தடை. Till then there was a hindrance. எங்க அப்பாவும் அம்மாவும் சொல்லுவாங்க. My father and mother used to say, ஊழியத்துக்கு போக வேண்டியவன் போனா தான் நம்முடைய வீட்டிலே சாபம் மாறும். He that has to go to the ministry must go to the ministry, only then the curse in our family will be taken away. என்னோட மூத்த அண்ணனை ஊழியத்துக்காக பிரதிஷ்டை செய்தார்கள். They consecrated my elder brother for the ministry. அவருக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்தோம். When they had no children. நாங்கள் ஜேக்கபைட் சபையை சேர்ந்தவர்கள். We belong to the Jacobite church. Orthodox. அந்த காலத்தில் in those days எங்க அப்பா அம்மா பிரதிஷ்டை செய்தாங்க. My parents made a ஆண்டவரே எனக்கு ஒரு குமாரனை தந்தார். Lord, if you will give me a son, அவனை உமது ஆலயத்தில் விடுவேன். I will leave him in your temple. ஒரு ஃாதராக அச்சனாக விடுவேன். I will make him a father or a achan. ஆனால் அவர் வளர்ந்து வந்தபோது, but when he grew up, தாய் தகப்பன் அப்படிதான் வளர்த்தினாங்க. The father and mother brought him well. ஒரு வேலையும் வாங்க மாட்டாங்க. They will not extract any work from him. பயங்கரமா வேலை செய்யணும். We will have to work heavily. விவசாயியோட மகன் தான் எத்தனை வேலை இருக்கும். Look at the life of a son of a வேலை farmer. செய்ய மாட்டார். But the elder brother will not work. வேலை வாங்கவும் மாட்டார். They will not extract work either. காரணம் ஊழியத்துக்குள்ளவன். Because he belongs to the ministry. வேலை செய்யக்கூடாது. Oh, he should not work. ஆனா அவர் படிச்ச, he studied, வெளியில உலகத்தில் ஒரு வேலைக்கு போய்விட்டார். He went to a worldly job. அப்ப அந்த தாய் தகப்பனுக்கு துக்கம். My parents have agreed. ஒரே தடை. hindrance. அப்ப ஊழியத்துக்கு போக வேண்டியவன் இந்த வீட்டில் இருந்து போனா தான் நம்முடைய சாபங்கள் எல்லாம் மாறும். They said he that has to go to the ministry must step out for the ministry, only then the curse will be changed. ஜெபித்து கொண்டிருந்தார். They were praying about that. அந்த அழைப்பு என் மேல் வந்தது. That calling came upon me. நான் இறங்கினேன். ஆனா நான் இறங்குறது அந்த அப்பாவுக்கு விருப்பம் இல்லை. But my father did not like me stepping into the ministry. எல்லா வேலையும் நான் கவனமாக பொறுப்புடன் செய்வேன். Because with great responsibility I used to do all the household work. நான் இறங்குறது விருப்பம் இல்லை. They did not like me going to the அழைப்பு வந்த உடனே, but when I got the calling, அப்பாவிட்ட கேட்காம, without asking my அம்மாவிட்ட father, கேட்காம, without consulting my mother, ஏசி தாமஸ் கிட்ட சென்று, I went to Pastor A.C. Thomas. அவரை முந்தியே தெரியும். I know him before. நான் ஊழியத்துக்கு வரேன். I said I want to come to the ministry. அப்பாவுக்கு தெரியுமா? Did your father know about that? தெரியாது. He doesn't know. அதனால நீங்களும் சொல்லாதீங்க. You also don't tell. சொன்னா விட மாட்டாங்க. He will not leave me. ஃபார்ம் வாங்கினேன். I got the form. எழுதி கொடுத்தேன். I filled the application. My father came. He was in the மகன் என்னமோ ஃபார்ம் எல்லாம் வாங்கி எழுதி கொடுத்தாங்களே, அந்த அப்பா பேரு தாமஸ் தான். தோமாச்சா தெரியுமா? Do you know your son has filled up the form? ஐயோ தெரியாதே. I do not know. எழுதி கொடுத்துட்டானா? Has he filled up the form? ஆமா. See this. சரி, தேவ சித்தம் நடக்கும்.
Okay, let the will of God be அவங்களோட done. ஜெபம் என்ன? So what was their prayer? ஊழியத்துக்கு போக வேண்டியவன் இந்த வீட்டில் இருந்து போனாதான் எந்த வீட்டிலே சாபங்கள் மாறும். He that has to step out for the ministry, only if he goes from this house the curse will be removed. சரி ஆண்டவரே அவனை அழைத்தால் நீ எடுத்துக்கொள். Lord, if you call him, take him. ஆனா பாசேசி கிட்ட ஒரு காரியம் சொன்னாங்க. But he told one thing to ஊழியத்துக்கு வருகிறது சரிதான். It is good he comes to the ministry. அவன் தூக்கத்துக்கு நம்பர் 1. But he is number 1 in sleeping. தூங்கு மூஞ்சி. He is a என்ற பேரு தூங்கு மூஞ்சி. He is a தூங்கு மூஞ்சி. அப்படியே தூங்கும். I will sleep. கூட்டத்தில் உட்கார்ந்த போது தூங்கும். When I sit in the meetings, I would fall asleep. அப்ப பாசேசி சொன்னார் அதெல்லாம் தேவன் பார்த்துக்கொள்வார். Pastor AC said, God will take care of that. நீங்க கவலைப்படாத. You need not be worried. மனப்பூர்வமாக ஒப்படை. Then wholeheartedly they surrendered. 73ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதி தேவன் என்னை ஊழியத்துக்கு வேர்பிரித்தார். God separated me for this ministry on March 5, 1973. வீட்டிலே சாபங்கள் மாறிவிட்டது. With that the curse in my family was removed. ஆசீர்வாதம் வந்துவிட்டது. Blessings came. உங்களுடைய வீட்டிலே சாபங்கள் ஒருவேளை ஊழியத்துக்கு அனுப்ப வேண்டியவரே அனுப்பாமல் நீ வைத்துக் கொண்டிருப்பது வேறு சாபம்தான். Perhaps the reason for the curse in your family is that someone is meant for the ministry, you are not sending them, you are returning them. ஊழியத்துக்கு அனுப்புகிற விஷயத்தில் பயப்படாதீர்கள். Don't be afraid in the matter of sending to the ministry. தேவ சித்தத்தின்படி அனுப்புங்கள். According to the will of God, send them. தேவன் ஒருவனை ஊழியத்துக்கு அழைத்தால் தேவன் பாதுகாப்பார். If God calls one for the ministry, he will preserve that person. அன்னக பிரதிஷ்டை உள்ளவனாக தேவன் மாற்றி இருக்கிறார். God has made him with the consecration of a eunuch. அதனால தான் விவாகம் செய்யாமல் நாங்கள் ஜீவிக்கிறோம். That is why we remain unmarried. அன்னக பிரதிஷ்டை உள்ளவர்கள். We have this consecration of the eunuchs. நாங்கள் அன்னகர் அல்ல. We are not eunuchs. விவாகம் செய்தால் அடுத்த தலைமுறை உண்டாகும். If we marry, we will beget the next generation. அன்னகன் என்று சொல்லும்போது தலைமுறை இல்லாதவன். But a eunuch means a person without seed. உலகத்திலே அன்னகன் பாவம் செய்கிறவன். The eunuch in this world commits sin. நீங்கள் எல்லாம் டோல்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. You have seen that in toll gates. ஒரு மாதிரி கை தட்டி இப்படி கேட்பாங்க. எங்கள்கிட்ட வரும்போது கை தட்ட மாட்டாங்க, வர மாட்டாங்க. But when they look at us, they will say praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. In Bombay, the eunuchs would greet us with praise the Lord. மாம்சத்தின்படி நாம் அன்னகன், ஆவிக்குரிய விதத்தில் இவனும் அன்னகன். They know that we are physically eunuchs, they are spiritually eunuchs. அவன் பாவி. He is a sinner. தலைமுறை வராது. He will not have a generation. பாவி. But he commits sin. நாங்க அப்படி அல்ல. We are not like that. பிரதிஷ்டையினால் நாங்கள் எங்களை அன்னகர்களாக மாற்றிக்கொண்டோம். By consecration we have made ourselves eunuchs. மருந்தினால் அல்ல. Not by medication. ஆபரேஷனால் அல்ல. Not through operation. மனுஷரால் அல்ல. Not by men. பிரதிஷ்டையினால். But by consecration. அத பிரதிஷ்டை என்பது முக்கியம். So consecration is important. அத பிரதிஷ்டிக்கப்பட்ட ஊழியர்கள். So consecrated servants of God. எங்களுடைய பிரதிஷ்டையை நாங்கள் பாதுகாக்கணும். We must preserve our consecration. தேவனோடு செய்த தீர்மானம். The decision that we made. தேவனோடு செய்த பிரதிஷ்டை. The consecration that we made. அந்த பிரதிஷ்டையினாலே by that consecration. நான் இப்போது ஆவிக்குரிய அன்னகனாக மாறி இருக்கிறேன். Now I have become a spiritual eunuch. இவர்கள் எல்லாம் ஆவிக்குரிய அன்னகர்கள். All these are spiritual eunuchs. அப்படிப்பட்ட அன்னகன் சபைக்கு தேவை. Such eunuchs are needed for the church. அப்பதான் ஜனங்களை பாதுகாக்க முடியும். Only then the people can be preserved. அந்த ஊழியர்களுடைய கரத்தில் in the hands of such servants of தேவன் இந்த God. மகிமையான ஊழியத்தை ஒப்படைத்திருக்கிறார். God has given this glorious ministry. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அவனால் அவருக்கு மட்டும்தான் இந்த உபதேசத்தை போதிக்க முடியும். Only they can preach this doctrine. தேவனுக்கு மகிமை. Glory be to God. எல்லாராலும் போதிக்க முடியாது. Not all can teach. போதித்தால் மட்டும் போதாது. It is not enough to teach. அவர்கள் ஜீவிக்க வேண்டும். They must live by that doctrine. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஆனபடியால் இதோ சகோதரர் ஒருமித்து வாசமாயிருப்பது எவ்வளவு இன்பமும் நன்மையுமாயிருக்கிறது. So how good and pleasant it is for the brethren to dwell together in unity. அதில் ஒரு உபதேசம். One doctrine. அநேக உபதேசங்கள் உண்டு. There are many doctrines. பாஸ்டர் ஆல்வின் சொல்லி ஒரு பெரிய பரிசுத்தவான் நமது மத்தியில் இருந்தார். There was a great saint named Pastor Alvin in our midst. ஆல்வின் நல்ல படித்த ஒரு மனுஷன். He was a well educated man. அந்த காலத்தில் அவர் காலேஜிலே ஒரு லெக்சரர். He was a lecturer in the college those days. அவருடைய அம்மாவும் ரெண்டு சிஸ்டர்ஸும் அவர் 4 பேராக மகிமையான ஊழியத்துக்கு என்று புறப்பட்டார். His mother, the 2 sisters and he, 4 of them stepped out for the ministry, glorious ministry. அவர்கள் சிங்களம் என்றதான பகுதியை சேர்ந்தவர். They belong to the Sinhalese area.
ஜாலல என்றதான சவுத் ஸ்ரீலங்காவில தான் அவரோட வீடு. South Sri Lanka, Jalahar. இன்னும் அந்த ஊரில கிறிஸ்தவர்கள் இல்ல. Till now there are no Christians in that area. அவ்வளோ ஆர்த்தடாக்ஸ் சிங்கள குடும்பத்தை சேர்ந்தவர். Orthodox Sinhalese families. அவர் ஊழியத்துக்கு வராமல் இருந்திருந்தால், if he had not come to the ministry, அவர் அரசியலில் ஒரு பெரிய மனுஷனாக மாற்றப்பட்டார். he would have become a big man in politics. அவருடைய சொந்தத்தில் பெற்ற சகோதரி தான் சிரிமாவோ பண்டாரநாயகி. and his cousin sister was Sirimavo Bandaranaike. ஏதோ ரிலேட்டிவ் தான். some relative. சிரிமாவோ பண்டாரநாயகி. Sirimavo Bandaranaike. அவருடைய மகள் தான் சந்திரலேகா. சந்திரலேகன் 8 வருஷம் பிரசிடென்டாக, 4 வருஷம் பிரைம் மினிஸ்டராக ஊழியம் செய்தார். 8 years she was the president of Sri Lanka, 4 years she was the prime அந்த minister. குடும்பத்தில் பெற்றவர் தான் பாஸ்டர் ஆல்வின். Pastor Alvin belonged to that family. அவர் ஊழியத்துக்கு வராமல் இருந்திருந்தார், if he had not come to the ministry, அரசியலில் பெரிய ஒரு மனுஷனாக, he would have become a big shot in இல்ல politics, படிச்ச ஒரு பெரிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆக மாறி or இருக்கிறார். maybe a chief justice. ஆனா தேவன் ஊழியத்துக்கு அழைத்தார். but God called him for the ministry. 24 மணி நேரம் 24 hours முழங்காலில் நிற்பார். he would be on his knees. யாரோடு பேச மாட்டார். he would not speak with anyone. பாஸ்டர் பால் சொல்லுவார், Pastor Paul would say, ஆல்வின் நீ மனுஷனோடு பேசணும். Alvin, you must speak with people. மனுஷனோடு பேசாமல் இருக்க கூடாது. you must not remain without speaking with people. இவர்களெல்லாம் நம்முடைய ஆடுகள். they are our sheep. நீ ஆடுகளோடு பேசணும். you must speak with the sheep. பாஸ்டர் என்னால முடிகிறது இல்லை. Pastor, I am not able to do that. எனக்கு தேவனோடு பேசத்தான் முடியும். I am only wanting to speak with God. I can only அப்ப do that. நம்ம போதிக்கிற சத்தியங்கள், the truths that we teach, ஆ சத்தியங்களுக்காக ஜெபிப்பார். he will pray about those doctrines. உதாரணத்துக்கு, for example, இப்ப வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சூரியனை அணிந்த ஸ்திரீ, Revelation chapter 12, the woman who is sun clad, அத ஆண்டவரே இந்த சத்தியம் என்ன, ఈ ஸ்திரீயா, Lord, who is that woman, என்று முழங்காலில் நின்று கரங்களை உயர்த்தி கண்ணீருடன் ஜெபிப்பார். he would be on his knees, he would lift up his hands towards heaven and pray with tears. முன்னால 3-4 பேர் உட்கார்ந்து கொண்டிருப்பார். 3 or 4 people will be seated in the front. அதில் ஒருவர் பாஸ்டர் ஏசி Pastor A.C. Thomas was one of them. பாஸ்டர் ஏசிக்கு ஷார்ட் ஹேண்ட், அவர் ஸ்டெனோ ஷார்ட் ஹேண்ட் தெரியும். Pastor A.C. Thomas was a stenographer. he இவர் knew shorthand. திடீரென்று ஆண்டவரே ഈ വെളിപ്പെടുത്തൽ 12ആം അധികാരത്തിലെ സൂര്യനെ അണിந்த സ്ത്രീ ഇവൾ യാർ, ഇവൾ യാർ, ആண்டവരേ എന്നോട് പേസും പേസും சொல்லும்போது தேவன் பேசும். when he would pray, Lord, who is the sun-clad woman, in Revelation chapter 12, speak to me, தேவன் he would speak. மலையில் மோசேயோடு பேசினது போல, like God spoke with Moses on Mount Sinai. புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த பவுலோடு பேசினது போல, like he spoke with Apostle Paul in the New Testament. ஆல்வினோடு தேவன் நேரடியாக பேசுவார். God would speak to Pastor Alvin directly. உடனே அவர் வாய் திறந்து பேசுவார். immediately he would open his mouth and speak. கண்ணு திறக்க மாட்டார். he would not open his eyes. வாயில பேசுவார். he would உடனே அவங்க ஷார்ட்ஹேண்டாக எழுதுவாங்க. immediately they would write it in shorthand. எழுதி முடிச்சிட்டு போய் டைப் அடிச்சு கொடுப்பாங்க. then they would type it and give it to him. அதெல்லாம் கரெக்ட் பண்ணுவார். he would correct it. இப்படி வெளிப்பட்ட சத்தியங்கள் தான் நாம் போதிக்கிற சத்தியங்கள். such truths are the ones that we preach. ഈ സത്യത്തെ നിങ്ങൾ വേറെ எங்கும் கேட்க முடியாது. you cannot hear these doctrines anywhere else. எந்த கமெண்ட்ரியில நீ பார்க்க முடியாது. you cannot find it in any Bible commentary. மாத்தியு கமெண்ட்ரி, ஹென்றி கமெண்ட்ரி, இதெல்லாம் ஃபேமஸ் கமெண்ட்ரிகள். Matthew commentary, Henry's commentary are all famous Bible சத்தியத்தை commentaries. நீ பார்க்க முடியாது. but you cannot find this அதனால explanation there. துருபதேசம் என்று நீ சொல்லாதே. therefore don't tell this is a erroneous doctrine. உபதேசம். this is the sublime doctrine. அந்த நாட்களில், in those days, அவர் லெட்டர் டிபேட் ஆக மற்ற சபைகளுக்கு இதெல்லாம் எழுதும். he would write letters to debate with other churches. எனக்கு இந்த சத்தியம் இப்படி வெளிப்பட்டது. this truth has been revealed to me like this. நீங்க என்ன சொல்றீங்க? what do you say about that? அந்த காலத்துல பெரிய பெரிய சபைகளுக்கு, those days to the big churches, அவர் எழுதுவார். he would write. தேவனுக்கு மகிமை. glory be to God. கேட்டீங்களா? சபைகளுக்கு எழுதுவார். he would write to the churches. எல்லாரும் இங்க கவனிங்க. listen here. அவங்க பதில் எழுதுவாங்க. they would give an answer. மறுபடியும் இவர் எழுதுவார். again he would write. அப்ப அவர் சொல்லுவார், he would tell, உங்களுக்கு வெளிப்பட்ட சத்தியம் ஆழமான சத்தியம். the truth that has been revealed to you is the deep truth. அந்த சத்தியத்தை நீங்க போதித்துக் கொள்ளுங்க. you can teach it. அதன்படி ஜனங்களை நடத்தி கொள்ளுங்க. lead the people accordingly. எங்களால் அப்படி ஜீவிக்க முடியாது. we cannot live like that. அப்படி லெட்டர் டிபேட் வைத்த ஸ்தாபித்த சத்தியங்கள் தான் நாம் போதிக்கிற சத்தியங்கள். so he would conduct debates through letter and he would prove it, and as proven truths are what we preach. தேவனுக்கு மகிமை. glory be to God. அதுதான் பாஸ்டர் ஆல்வின்.
That was Pastor Alvin. பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஏதோ சம்பவித்தது. Then something happened in his life. அது நாம் சிந்திக்க வேண்டாம். We need not ponder over that. அவரால் வெளிப்பட்ட சத்தியங்கள் உண்மையான சத்தியம். The truths that were revealed through him are true. லூசிபரை குறித்து வாசிக்கும்போது, when we read about Lucifer, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி, according to Ezekiel chapter 28 and verse 15, அங்க கேருபுகள் தூதர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். we read about the cherubs and the angels. அவனில் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி அவனில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்ட நாள் வரைக்கும் அவனுடைய வழிகளில் அவன் நிலையற்றவனாக காணப்படுங்க. 28:15. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் காணப்பட்ட நாள் வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். நீ வழிகளில் நிலையற்றவன் இருந்தார், பாவம் இல்லாமல் ஜீவித்தார். He was perfect in all his ways from the day he was created till iniquities were found. தேவன் ரட்சித்த நாள் துவங்கி till அவனில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்ட நாள் வரைக்கும் till iniquity was found in him. அவருடைய வழியில் நிலையற்றவனாக பாவம் இல்லாமல் ஜீவித்தார். So he lived without sin. பரிசுத்தவானாக ஜீவித்தார். He lived a saintly life. அவர் மூலமாக வெளிப்பட்ட சத்தியங்கள் பரிசுத்த சத்தியங்கள். The truths that are revealed through him are holy doctrines. இந்த உபதேசத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். We must obey this doctrine. தேவனுக்கு மகிமை. Glory be to God. உபதேசத்துக்கு கீழ்ப்படியும் போது மட்டும்தான் நீ பூர்ணப்பட முடியும். Only if you obey the doctrine you can be perfected.